இரண்டாவது விஷயம் அர்த்தம் புரிந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். எந்த விஷயம் பகவானை பற்றிய விஷயங்களாக இருக்கும் பொழுது அதுல அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லாத விஷயங்களை பேசவே கூடாது. மூன்றாவதாக பூரண உண்மை என்று உணரச் செய்யும் வகையில் தகுந்தவாறு அது இருக்கணும். பூரண உண்மை எது? பகவான் தான் பூரண உண்மை. வெறுமனே ஏன் நம்ம அப்பப்போ அலர்ட் பண்றோம் அப்படின்னா, விஷயங்களை கேட்கறது ஒண்ணு, கேட்கறதுனால உணர்றதுன்னு ஒண்ணு. யார் தொடர்ச்சி அங்க பாகம் கேட்கணும். So many times I have this question: what is the difference just to hear and by the hearing you are realizing? கேட்கறது, கேட்கும்போது உணர்றது அப்படின்னு ரெண்டு இருக்கு. எப்படி அது ரெண்டும் ஒன்னா டிஃபரெண்ட்? குந்தி மகாராணி பாகவத்ல பகவானை பத்தி சொல்றாங்க. ஒண்ணு நீங்க குந்தி மகாராணியாக அப்படி அந்த மாதிரி மாற முடியாது. எக்ஸ்ட்ராடினரி. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பெண்ணே இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ராடினரி. ஆனா அந்த குந்தி மகாராணிக்கு பக்கத்துல நீங்க நின்றுருந்தீங்கன்னா, பாகவத்ல பகவான் பகவானை பத்தி குந்தி மகாராணி சொல்லிட்டு வராங்க. ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் ததம் பஷ்யேம யஸ்ரீயெல்லாம் சொல்லிட்டே வராங்க. பக்கத்துல நான் இருந்தேன்னா, நம்ம இருந்தோம் அப்படின்னா, அப்ப நமக்கு எப்படி இருக்கும் அது கேட்கறதுக்கு? அதுதான் அப்படியே அந்த பாகவத்திலே வாழ்றது. பாகவதம் கேட்டுட்டே இருக்கும் போது பரிசித் மகாராஜ்னா பரிசித் மகாராஜ், இப்போ பரிசித் மகாராஜா எத்தனை பேர் ஆக முடியும்? பரிசித் மகாராஜ் மாதிரி யாரும் கனவு கூட காண முடியாது. அது நீங்க பாகவதம் சொல்றாங்க, சாவரவரை கூட பதவி விட்டு போக மாட்டாங்கன்ற நான் சொல்ற பாகவதம் சொல்லுகிற மாதிரி. அப்போ பரிசித் மகாராஜ் மாதிரி முடியாது. ஆனா பரிசித் மகாராஜனுடைய அந்த உட்கார்ந்துருக்க இடத்துல ஒருத்தரா இருந்தா பாகவதம் கேட்கறதுக்கும் உணர்றதுக்கும் அப்படின்றதுக்கு வித்தியாசம். பாகவதம் கேட்கறது அப்படின்றது உன்னிப்பா கூட கேட்கலாம். அந்த ஒவ்வொரு கதைகளும் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதை ரசிக்க முடியுது கேட்கும் போது. பாகவதம் கேட்கும் போதே உணர்றது அப்படின்னு சொன்னா, அந்த பாகவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர் கூடயும் நம்மளே வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கேட்கறது. பாட்டு பாடுறது ஒரு பாட்டை ரொம்ப இனிமையா பாடுறாரு. ஆனா அந்த கதாநாயகனாவே அவருக்கு மாறிட்டாருன்னா, உணர்தலோட கேட்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம பாகவத்துக்கு கூடவே நம்ம வாழ்றது, கேட்கும் போதே வாழ்றது. நம்மளுடைய குறிக்கோள் பாகவதம் கேட்கும் பொழுது பாகவத்துக்கு கூடவே அப்படியே நம்ம டிராவல் பண்ணணும். அதான் அதிகரிக்க போறேன். நினைச்சு பாருங்களேன், பரிசித் மகாராஜுக்கு பக்கத்துல நம்மளாம் உட்காந்துருக்கணும் எப்படி இருக்கும்? இந்த விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருந்து சொன்னாதான் அது கேட்கவும் முடியும். அதுல இருந்து நிலை பிழறாமல் இதை சொல்ல முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபர் ஆயிடணும். எல்லாருமே கங்கை கரைக்கு போய் உட்காந்தோம். எல்லாருமே நம்மளுக்கு இருக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 1/2 hour, ஒரு 3/4 மணி நேரம் தானே. யாராவது ரொம்ப வயசா ரொம்ப புத்திசாலியா இருந்தீங்கன்னா, ஞானமானா இருந்தீங்கன்னா, பாகவதம் கேட்கும் போது ஒரு துளசி தளம் நாக்குல வச்சுக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் தட் வில் ஹெல்ப் not to deviate